16 வயது பள்ளி மாணவிகளை மட்டுமல்ல அவ இனிமே பாதுகாக்கணும். பல்லு விழுந்த பாட்டிமார்கள், அதாவது பள்ளு விழுந்த பாட்டிமார்களை கூட பாதுகாக்கணும். ඉබ්බගමුව කුබු ගැටේ දෙරවේරුව මායලිය දාගම මායලිය දාගම ඔය ලයින් එක මෙතකොට මේ එගොඩගම. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். இந்த தகவல் ஒரு மிக முக்கியமான தகவல். அதாவது வயது நிரம்பிய பெண் பிள்ளைகள் எந்த அளவுக்கு பாதுகாக்கணுமோ அத மாதிரி இனி வரும் நாட்கள்ல வயது முதிர்ந்த பாட்டிமார்களையும் பாதுகாக்க வேண்டிய சூழல் இலங்கையில உருவாகி இருக்குது. புலனறுவையில வயதானவர்களா பார்த்து தேர்ந்தெடுத்து அவர்களுடைய நகையை திருடும் இந்த நபர் தற்போது குர்நாகல் சைட்டுக்கு விஜயம் செய்திருக்கிறான். கயவன் இவனுக்கிட்ட இருந்து ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது வயதான பாட்டிகளை சூஸ் பண்ணி, பாட்டி எங்க போறீங்க, கொண்டு போய் விடவா, அச்சோ வயசான காலத்துல யார் உங்களை தனியா அனுப்பினது? அதுக்கு காரணம் அவங்க கழுத்துலையோ காதுலையோ ஏதாவது நகை, கையிலையோ ஒரு காப்போ அல்லது ஒரு வளையலோ அல்லது ஒரு மாலையோ அல்லது காதுல நல்ல கொஞ்சம் பொலிப்பா தெரிகிற மாதிரி தோடோ ஏதாவது ஒரு நகை இவனுடைய கண்ணில் அகப்பட்டு விட்டதென்றால் உடனடியாக அவனுக்கு பாபமும் பரிதாபமும் வந்துடும். இந்த பரிதாபி என்ன செய்வான் என்றால், உடனடியாக எங்க போறீங்க, கொண்டு போய் நானே விட்டுடுறேன்னு அப்படின்ற மாதிரி உடனே கொண்டு போய் விடுற மாதிரி கூட்டிட்டு போய் கடைசியில் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவான்னா அவங்கள வழிப்பறி பண்ணி சில பாட்டிமார்களை துஷ்பிரயோகம் பண்ணி, சொல்லவே வாய் கூசுது. உண்மையிலே மனவேதனையா இருக்குது. வயது முதிர்ந்த பாட்டிமார்களை கூட இந்த மாதிரி செய்யக்கூடிய கயவன்கள் நாட்டில் இன்னமும் இருக்கத்தான் செய்யுது. அரபு நாட்டு சில சட்டங்கள் உண்மையிலே இந்த மாதிரி சம்பவங்களை கேட்கும்போது ஒரே அடியா போடணும்னு என்ன வருதா இல்லையா? இவனுங்களெல்லாம் ஜெயிலில் போட்டு என்ன செய்ய? கொஞ்சம் காலம் போகல ஜனாதிபதி மன்னிப்பு, அந்த மன்னிப்பு, இந்த மன்னிப்புன்னு வெளியில விட்டுருவீங்க. திருப்பி அதே காடத்தனத்தோட தான் தெரிய போறானுங்க. இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் இந்தியாவில் என்கவுண்டர்ல போடுற மாதிரி இல்லாட்டி என்கவுண்டர்ல தூக்கிறாங்க. இல்லை அரபு நாடுகளில் மாதிரி ஒரே அடியா தலையை வெட்டி ஆளை தூக்கிறான். இல்லை அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனையை கொடுத்தாவது இவனுங்களையெல்லாம் முடிச்சு விட்டுறணும். ஏன்னா இந்த மாதிரி ஜென்மங்கள்ல ஒரு சிலதுக்கு தண்டனை கொடுத்தா தான் இத மாதிரி வரணும்னு நினைக்கிறவங்க கூட திருந்துவான். இல்லாத பட்சத்துல கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இந்த சிங்கள சகோதரி பேசுறாங்க, இந்த ஊர்களோட பேர் சொல்றாங்க. எப்படியுமே உங்களுக்கு சிங்களம் தெரியாட்டி ஊருடைய பேரு தெரியும் தானே, பேரை கேளுங்க. මල්ලි මම මේවට දැනුවත් කිරීමක් කරන්න තමයි මම මේ ෆොටෝ එක දාන්නේ. පුළුවන් මගේ වොයිස් එකත් මැදි කරලා මේ ෆොටෝ එක මැදි කරලා වගේ නිවුස් එකට දාන්න. මොකද දන්නවද අපේ පැත්තේ ඉබ්බගොමේ ඉඳලා මේ ඉබ්බගොමෙන් එහා, ඒ කියන්නේ ඉබ්බගොම මේ කුබු ගැටේ කුබු කැවේ දෙරවේරුවේ මායලිය රම්බේ දාගම මායලිය දාගම ඔය ලයින් එක මෙතකොට මේ එකොඩගොම ගාලවැවේ ගාටන්නැවේ පොල්පිටුගම මහාව ඒ ලයින් එක සම්පූර්ණම මේ සිද්ධියනවල මේ කොල්ලා මේ මනසයා කුඩුකාරයෙකුලු. ඉතින් මෙයා குடுக்கு அடிமையாகின, அதாவது தூளுக்கு அடிமையாகினான்னு சொல்றாங்க. போதைக்கு அடிமையாகின පැටින්දලා එනවා. ඒ අම්මා මේ பொல்பித்துக்கு ගිහිල්ලා බස් එකේ බෑලා பொல்பித்துக்கு போயிட்டு பஸ்ல வந்து இறங்கிருக்காங்க அந்த அம்மா. බස් එක එනකන් ඉඳලා ඊට පස්සේ මේ මනස අහලා තියෙන අම්මා කොහෙද යන්නේ කියලා. ඊට පස්සේ අම්මා එங்க போறீங்கன்னு கேட்டா මම යන්නේ කියලා. ඊට පස්සේ මෝ කියලා තියෙන මං එන ගෙදරට එක්කයන්නම් මේ බයික් එකට නංගින්න කියලා. අනේ ඉතින් අර අම්මත් බයික් එකට பைக்ல நான் கொண்டு போய் விடுறேன், அம்மா தனியா போகாதீங்கன்னு பைக்ல ஏறி போயிடுறாங்க. කටුනාව අකට වැව කියලක
කටාව වැවෙන්න ඕර அந்த குளத்துக்கு கிட்ட கூட்டிட்டு போய் අර අවුරුදු 65ක අම්මාට දූෂණය කරලා 65 வயசு அம்மாவை துஷ்பிரயோகம் பண்ணி சீரழிச்சு කරේ තිබිටි චේන් එකක් ගලවගෙන කරම් දෙකක් ගලවගෙන මේක ගිහිල්ලා යන්නේ மாலையில கழுத்துல இந்த மாலையும் காதுல அந்த தோடு ரெண்டையும் கழட்டி எடுத்துட்டு ஓடிட்டான் මනසු කුමරු වැඩ කරන කොහොම හරි ඒ ඉඳලම මේ මාළියට යන මාළිය සම්බේට යනකම මේක වපන්නලා අල්ලා ගන්න බැරි වෙලා බයික් එකකින් වෙන්නේ ඉතින් මන්ට පුළුවන් නම් අතරින් ඔයාගේ නිවුස් එක කොහොමද බලනවද දෙවියෝ අපේ පැත්තේ මේ නිවුස් බලන ඔයාගේ ඉතින් ඒ හින්දා මේක ටිකක් දැනුවත් කරන්න මේ මනුස්සයාගේ ෆොටෝ එකක් දාලා මගේ වොයිස් එක ජොයින් කරලා දාන්න මේ මනුස්සයා මේ ෆොටෝ දාලා තිනවලු පොලිසිය මේ මනුස්සයා අල්ලලා දෙන්න කියලා ඉතින් මේ මිනිහා ඉන්න තැනක දන්නවනම් ළඟ තියෙන පොලිසියකට හරි කමන්නේ මන්ට දාන්නලා මේ මනුස්සයාගේ මේ අල්ලලා දෙන්න කියලා ආයාචනා කරන්න ශ්‍රී ලංකා ජනතාවගේ එතකොට මෙයා ගොඩාක්ම යනවා කියන්නේ මල්ලි මේ පිරිමි නැති ගෙවලටලු ඒ ගිහිල්ලා ඒ ஆண்கள் இல்லாத අතපොත ගාගෙන යනවා සල්ලි අරක සල්ලි ஆண்கள் இல்லாத பெண்கள் இருக்கக்கூடிய வீடுகளை தேடி தேடி போவானோ කුඩුවට ඇබ්බැහිලා කියලා තමයි කියන්නේ කලින් මෙයා දාලා තියෙන මේ වගේම සෙල්ලම පොළොන්නරුවේ புலனறுவையில் இது மாதிரி ஒன்று வேலை செஞ்சு තියෙන්නේ அங்க இருந்து தான் இங்க வந்திருக்கான் දෙනවා අහිංසක අම්මා කෙනෙක් හරි මේ ඔය වගේ ගැලවෙනවනේ මේක මෙව කරලා දාන්න ඉතින් මල්ලි මං හොඳින් ඉන්නවා එහෙනම් යට බුදු සරණයි දෙපිටයි අල්ලා දෙපිටයි සීලම දේවතාවගේ පිහිටයි தேங்க்யூ சகோதரி உங்களுக்குமே ரொம்ப நன்றி உங்களுக்கும் இறைவனுடைய ஆசியும் அருளும் உண்டாகட்டும் நிதிங் இந்த சிங்கள இதுக்கு ஃபாலோவுக்கு போயிட்டேன் அதாவது மக்களே வீடுகள் ஆண்கள் இல்லாத வீடுகளாக தேர்ந்தெடுத்து இவன் என்ன செய்வானோ அந்த வீடுகளுக்கும் போய் இதே மாதிரியான செல்மிஷங்களை பண்ணியிருக்கான் பெண்களோட சேட்டை பண்ணி அவங்கள்ட்ட இருந்து ஒன்று பயங்காட்டி நகையப்படுகிறது இல்லாட்டி அவங்களையும் துஷ்பிரயோகம் பண்ணுறது இந்த மாதிரி செயல்பாடுகள் ஈடுபட்டிருக்கான் அடுத்தது முக்கியமாக இவன் டார்கெட் பண்ணுறது வயதானவங்களை டார்கெட் பண்ணி தூக்குறான் எப்படி பரிதாபம் அம்மா எங்கே போகிறீங்க ஏறுங்கம்மா பைக்கில் ஏறுங்க கொண்டு போய் விடுறான் அச்சோ அடே உன்னைய பார்த்துட்டு பார்க்காம போகிறவனை கூட நீ நம்பு பரிதாபப்படுறான் பாரு அவனை 100% சந்தேகத்தோடையே பாரு ஏன்னா பரிதாபப்படுறவன் தான் நம்மளுக்கு பக்காவாக வச்சு செஞ்சுட்டு போயிடுவான் அதுதான் உண்மை அதால் தயவு செய்து உங்களுடைய தாய் தந்தையர்கள் குறிப்பாக வயதான தாய் தந்தையர்களிடம் அதிகமாக ஞாபகப்படுத்துங்க சில தாய் தந்தையர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கள மற்றும் இந்து மற்றும் மற்ற மதங்களில் பார்த்தீங்கன்னா தங்க செயின் போடக்கூடிய தந்தைகளும் இருக்கிறாங்க இல்லையா ஆண்களும் தங்க நகை போடுவாங்களே ஆண்களில் முஸ்லீம்களில் தான் ஆண்கள் போடுறதில்ல அதனால் ஆண்களையும் ஞாபகப்படுத்துங்க தந்தைமார்களையும் அதே மாதிரி பெண்கள் தாய்மார்கள் பாட்டிமார்கள் நம்மளுடைய பாட்டிமார்கள்லாம் கொஞ்சம் நல்ல மொத்தமான செயின் எல்லாம் போட்டு ரோட்டுக்கு போவாங்க உடனே அவேர்னஸ் பண்ணியே ஆகணும் ஏன்னா நாட்டுடைய நிலம் அப்படி இருக்குது போதைப் பொருள் கலாச்சாரம் இன்னும் அதிகரிச்சுக்கிட்டு இருக்குது நல்லாட்சி அரசாங்கம் ஏன்னா மயிரப்புடுங்குதுன்னு தெரியல இன்னமும் இந்த போதைப் பொருளுக்கான தடை ஒன்றும் ஒழுங்காக வந்தில்லை கொள்ளை கற்பழிப்பு எந்த ஒரு சட்டத்தையும் காணும் அதே போல் நாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான ப்ரியாரிட்டி இஷ்யூ அதை பற்றி சம்பம் பேசியிருக்குது இவங்கெல்லாம் இவ்வளோ காலம் எங்கே கோமாவில் இருந்தாங்களோன்னு தெரியல இப்போ தான் வெளியாகி இருக்காங்க நேரம் என்றாலோட මුජිබුර් රහ්මාන් අපිට පේනවා මේ රටට එන විදේශිකයන් පවා ආරුගම්බේ වලට ගියාම උන්ට තේරෙනවා දැන් ආරුගම්බේ කියලා කියන්නේ ඊශ්‍රායල් කොලනියක් බවට අද පත් වීගෙන යනවා. ඒකට අද අපේ රටේ ඉන්න සංචාරක ඇමතිතුමා වෙන්න පුළුවන්, ආරක්ෂක ඇමතිවරයා වෙන්න පුළුවන්, ඊළඟට රජයේ ඉන්න අනිකුත් ඇමතිවරු වෙන්න පුළුවන්. ඒ සියලු දෙනාම කසාය බීපු ගුළුව වගේ අද ඉන්නවා. ඔය විජිත හේරත් கஷாயம் குடிச்ச ஊமை போல இருக்காங்க. කාල විපක්ෂයේ ඉන්නකොට ඇමරිකානු තානාපති කාර්යාලය ඉස්සරහම තමයි හිටියේ පලස්තීනයේ පක්ෂව. අද සත්‍යයක් නෑ. අද කිඳිරියක් ගන්න. இப்போதைய சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத்தெல்லாம் முன்னாடி பாலஸ்தீன் அப்படின்னு அமெரிக்கன் தூதரத்துக்கு முன்னாலே தான் கிடையா கிடந்தாங்களாம். ஆனால் இப்போது
ஒட்டுமொத்த ஆட்சியே கொண்டு வந்த மாதிரி அந்த அந்த அருகாம்பே அப்படின்ற பகுதியை ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க. வெளிநாடுகள்ல இருந்து வர டூரிஸ்ட்டுக்கு தெரியுது, உங்களுக்கு தெரிய மாட்டேங்குதேடா அப்படின்றத நாங்களே சொல்லிட்டோம். அதே மாதிரி தான் இவங்களும் இப்போதான், இவங்களுக்கெல்லாம் இப்போதான் ஆரம்பிச்சிருக்குது. இப்போதான் இவங்களுக்கெல்லாம் புத்தி வந்திருக்குது போல. இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன புத்தி பெதலிச்சு போயா இருந்தீங்க? இல்லை நீங்கள் என்ன கஷாயத்தை குடிச்சிட்டு எந்த மூலையில் படுத்து கிடந்தீங்க? இப்போதான் இவங்க எல்லாருக்குமே வந்து சூடு எழும்புது இதை பற்றின சிந்தனைகள். අද මේ කියන්නේ නෑ. අද සම්පූර්ණයෙන්ම ඒගොල්ලන්ගේ සියලුම ඇඳුම් ගලවලා දාලා ඒගොල්ලෝ ගිහලා අද ඇමරිකාව හා ඊශ්‍රායලය අද බදාගෙන ඉන්නවා. ඒ හින්දා විශාල අනතුරුදායක තත්ත්වයක් තියෙනවා අපේ රටක් හැටියට. ඊශ්‍රායල් ජාතිකයන්ට මොසාඩ් එකට මේ රටට ඇවිල්ලා ක්‍රියාත්මක වීමට ඉඩකඩ ලබා දීම. ඒක අපේ ජාතික ආරක්ෂාවට තර්ජනයක් කියන එක ආණ්ඩුව මතක තියාගන්න ඕනේ. ආණ්ඩුව මේ කරගෙන ඒ කියන්නේ ඒගොල්ලන්ගේ அதுதான் உண்மை. ஆனால் இன்னும் லேட்டாகி புரியும்னு நினைக்கிறேன் மக்களுக்கு. ஏன்னா எல்லாரும் அது என்ன தெரியுமா, துவேச குணம் இருக்கு இல்லையா, துவேசம், அதாவது ஜாதி வெறி, இன மத வெறி பிடிச்ச ஒரு சில நாய்கள் இருக்கு இல்லையா. அதாவது அவன் சோனி, அவன் ஒரு தம்பி, அவன் முஸ்லீம், அவன் தமிழன், அவன் சிங்களவன், அவன் ஒரு கிறிஸ்டியன், அந்த மாதிரி அந்த ஜாதியை வெறி பிடிச்சி அந்த மதங்களை மாற்று மதமாக பார்த்து அதில் ஒரு வெறுப்பு உண்டாகின சில வெறி நாய்கள் இருக்குது. அதுகளுக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்களை கொல்றானா, முஸ்லீம்களுடைய விரோதியா இவன், இப்போ என்ன செய்வான், அட முஸ்லீம்களை செம்மையாக வச்சு செய்கிறானா இஸ்ரேல்காரன், நம்ம இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், இஸ்ரேல் வாழ்க, அந்த கொடி பிடிக்கிறவனுங்க, சரியா. அதே மாதிரி தான், அதே மாதிரி நடுவில் இருந்துக்கிட்டு கொளுத்தி விடுறவனுங்க. இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் மக்களாக இருந்தாலும் சரி, ஒற்றுமையாக தான் இருந்தாங்க. ஈஸ்டர் தாக்குதல், அதாவது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் ஒரு சில கயவன்கள் செய்த செயல், ஆனால் எல்லா மக்களுக்கும் அது நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் அப்படி இருந்தும் இடையில யார் வந்து பூந்தாங்க, பௌத்தர்கள் வந்து உள்ள சிலர் பூந்து குட்டையை குழப்பி வாமச்சா போய் அடிப்போன்னு கடைசியில் உடைச்சதோ அடித்ததோ எரிச்சதோ கொளுத்தி விட்டதோ கிறிஸ்தவர்களும் இல்லை, முஸ்லீம்களும் இல்லை, நடுவில் எங்கே இருந்து வந்த ஒருத்தன். அதே மாதிரி தான். ஆனால் நாட்டுக்குள்ள சில 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 சலசலப்புகள் உருவாகிறத பார்க்கும்போது கொஞ்சம் தன்மை ரொம்ப மோசமாக இருக்கிற மாதிரியே தெரியுது. பார்ப்போம் அரசாங்கம் என்னதான் முடிவு எடுக்கிறாங்கன்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோகளில் இருக்கக்கூடிய குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அனைவரையும் அவேர்னஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வீடியோவில் சந்திக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம்.